சிவகாமி, சிவகாமி, எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்ப? என்னால இப்படிதாங்க இருக்க முடியும். உங்களை மாதிரி சரி போகட்டும்னு அடுத்த வேலையை என்னால பார்க்க முடியாது. என் பிள்ளையோட முகத்தை பார்த்தா பெத்த வயிறு துடிக்கிற துடிப்பு உங்க யாருக்குமே புரியாது. புரியாமல இல்ல சிவகாமி, இப்படியே இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது சொல்லு. அதே நேரத்துல நாங்க எந்திரிச்சு அடுத்த வேலையை பாக்குறோங்கிறதுக்காக கவலையே இல்லைன்னு ஆயிடுமா என்ன? எல்லாருக்குமே இதுல வருத்தம் தான். நாம ஒண்ணு இதை எப்படி சரி செய்யறதுன்னு பாக்கணும். இல்லனா நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அடுத்த வேலையை பார்த்துதான் ஆகணும். அத்தை, அம்மா என்னம்மா இது? நீயே சொல்லு சரவணா, எல்லாருக்கும் இது மன வருத்தம் தான். அதுக்காக இவ இப்படியே இருந்தா என்ன ஆகும்? அத்தை அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். நிச்சயமா நல்லதே நடக்கும் அத்தை. நீங்க இப்படி உடைஞ்சு போனா உங்க பிள்ளைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? ஒரு வழியும் இந்த தடவை உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க எல்லாருக்கும் அழுக சீன் மட்டும்தான். நான் இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். வருத்தப்படாதீங்கம்மா, இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. யாரும் வருத்தப்படாதீங்க, யார் மேலேயும் தப்பு இல்லை. அம்மா நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அம்மா என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சரவணன் ஐயா அந்த போட்டிக்கு போக ஒரு இன்விடேஷன் வந்துச்சுல்ல? ஆமா. அத இப்போ காணுங்கய்யா. நான் எதுவும் பண்ணல. காணோமா? ஆமா, இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு முழுக்க எல்லாருமே தேடியாச்சு, எந்த இடத்துலயுமே இல்லைங்கய்யா. இவர்தான் எங்கேயோ கொண்டு போய் தொலைச்சிட்டாரோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. கடைக்கடையா கொண்டு போய் காட்டி பெருமை பேச எடுத்துட்டு போய் எங்கேயோ தொலைச்சிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சிவகாமி. பையன் போட்டிக்கு போறான், நாங்க ஃபிளைட்ல போக போறோம்னு எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. நான் அதை அன்னைக்கு அந்த பரோட்டா கடையில மட்டும் காமிச்சிட்டு உன் கண்ணு முன்னாடி தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அன்னைக்கு பார்வதி அர்ச்சனா கூட தான் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் சத்தியமா நான் அது பக்கமே போல சிவகாமி. என்ன கோத்து விடுறதுல தான் எல்லாரும் குறியா இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இது மட்டும் மாறாது. ஐயா, பார்வதி கிட்ட தான் கொடுத்தாங்க. பார்வதி உள்ள பீரோல கொண்டு போய் வச்சதையும் நான் பார்த்தேன். அர்ச்சனா அம்மாக்கு கூட அந்த விஷயம் தெரியும். அன்னைக்கு நம்ம 4 பேர் தானே இருந்தோம். மாமா பாவம். அம்மா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணும் இல்லம்மா. நடக்க வேண்டியது நடக்கும். நான் கடைக்கு கிளம்புறேன். ஏங்க சாப்பிட்டுட்டு போங்க. ஐயா, யாருமே சாப்பிடல, வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. இல்ல மயிலே, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஐயா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் வந்து ஏங்க சாப்பிடுறேன். வரமா? ஏங்க டேய் சரவணா, சரவணா பாத்தீங்கல்ல, பாவம் என் புள்ள எப்படி போறான் பாருங்க. சாப்பிடாம கூட போறான். அவன் மனசு எப்படி தவிக்குதோ. எதுக்கும் ஆசைப்படாம இருந்தவன் தான் சரவணன். சின்ன சின்னதா இப்பதான் தனக்குன்னு 1-2 செஞ்சுக்கிறானேன்னு மனசு பூரிச்சு போய் கடந்த. அதுக்கு எனக்கு தண்டனையா இது? எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் அந்த கடவுள் கொடுக்கட்டும். பாவம் என் புள்ள கஷ்டப்படாம இருந்தா எனக்கு அதுவே போதும். அம்மா, நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ இன்னும் தாம்மா கஷ்டப்படுவான். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. தயவு செஞ்சு சாப்பிடுவாங்கம்மா. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க எல்லாரும். டேய் நான் இவளை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. டேய் போடா போய் சாப்பிடுறா. பார்வதி இன்னைக்கு வருவாளா மாட்டாளா? ஒருவேளை
அவ வரலன்னா இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எதுக்காக அவ என்ன அவாய்ட் பண்றானே தெரியலையே. என்ன இங்க நிக்கிற? வா போய் டீ சாப்பிட்டு வரலாம். இல்ல பிரபு, நீங்க போயிட்டு வாங்க. நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நீங்க ஓகே, போங்க. நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். ச்சே, மணி 12 ஆச்சு. இன்னும் அவளை காணோம். எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, வேணாம். அவளே வரட்டும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம். விக்கி. சொல்லுங்க விக்கி. என்ன பாஸ்கர், ஆபீஸ்ல செம்ம பிஸியா? ஆக்சுவலா சொல்றதா இருந்தா இன்னைக்கு அவ்வளவா ஒர்க் இல்ல. அப்பனா இன்னைக்கு குற்றாலம் ஃபால்ஸ் வரலாம், போயிட்டு வரலாமா? குற்றாலம் ஃபால்ஸா? ஏன் பிரதர்? என்ன பாஸ், அன்னைக்கு தான் சொன்னனே சூப்பரான ரெசார்ட் இருக்கு, சும்மா போயிட்டு வரலான்னு சொன்னனே. ஓ அதுவா? இன்னொரு நாளைக்கு போலாம் விக்கி. அவ்வளவு தூரம் போயிட்டு உடனே வர முடியாது. எனக்கு ஈவினிங் வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம மீட்டிங்கை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா? ஓகே பாஸ், எப்போனாலும் சொல்லுங்க. ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. ப்ரோ, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம போகணும், சரிங்களா? பாய் விக்கி. என்னடா ட்ரை பண்ற? டேய், தோ கண்ணு முன்னாடி நிக்கிறான் அந்த பாஸ்கர். நேர்ல போய் பேச வேண்டியதானே? டேய், அது எனக்கு தெரியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியும் பாஸ்கரும் திரும்பி பேசவே கூடாது. முக்கியமா என் நாலேஜ் இல்லாம அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் இந்த ஃபாலோ. புரியுதா? புரியுது புரியுது. ஏற்கனவே நீ பாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காசை கொடுத்து அதை வச்சு தானே இப்ப 2 பேருக்கும் புகஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த புகையிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி பிரகாசமா எரிய வைக்க பாக்குற. அதேதான். மொத்தத்துல அவங்க 2 பேர் வாழ்க்கை நாசமா போனோம். நமக்கு தேவை அவ்வளவுதான். சூப்பர். என்ன மயிலு, நீ தனியா எடுத்து வச்சிட்டு இருக்க? யாரையும் காணோம். தெரியலையேம்மா, நானும் அதான் பாக்குறேன். எடுத்து வச்சுட்டு போய் கூப்பிடலான்னு நினைச்சேன். சரி, நீ எடுத்து வச்சிட்டு நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? அம்மா, சரவணையாக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமாமா? இல்ல மயிலு, நான் வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அர்ச்சனா, செந்தில் வரலையா? வருவாரு. வந்துட்டு இங்க சும்மா தானே உட்காந்துருக்கணும், மெதுவா வரட்டும். ஏம்மா இப்படி சொல்றீங்க? செந்திலையா சாப்பிட்டு கடைக்கு போகணும்ல? ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியாதாமையில? நீ இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா என்ன? பாரு சந்தியா, இவ எப்படி பேசுறான்னு. சரவணன் மாமா மனசு வருத்தப்பட்டு சாப்பாடு வேணான்னு போயிட்டாரு. அத்தையும் சாப்பிட வரல. அவங்கெல்லாம் சாப்பிடாம நாம என்னைக்கு சாப்பிட்டுருக்கோம்? இவளுக்கு தெரியாதாக்கும். பரவாயில்ல அர்ச்சனா, நீயும் செந்திலும் சேர்ந்து சாப்பிடுங்க. நான் போய் ஆதி பார்வதி 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவருக்கு சாப்பாடு கட்டி நான் எடுத்துட்டு போறேன். அவர் சாப்பிட்டாருன்னா அத்தையும் சாப்பிடுவாங்கல்ல. அனி, நீங்க முதல்ல சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. இவ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். ஏய் அர்ச்சனா, நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. இல்ல இல்ல, இருக்கட்டும் செந்தில், நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அனி, நீங்க என்னங்க என்ன பார்த்து முறைக்கிறீங்க? நான் போய் கூப்பிட்டாலும் எப்படியும் யாரும் வர போறது இல்ல. போனா சரி போறேன். சும்மா எப்ப பார்த்தாலும். ஆதி, சாப்பிடவா ஆதி? இல்ல நீ, எனக்கு பசிக்கல நீ. நான் தான் சொல்றேன்ல ஆதி, வா சாப்பிடலாம். அம்மா இங்க சாப்பிடாம இப்படி இருக்காங்க, நீங்க என்ன எங்களை சாப்பிட கூப்பிட்டு இருக்கீங்க? அவங்கள விட்டுட்டு நாங்க எப்படி வருவோம்? டேய், அம்மாலாம் வருவாங்க, நீ முதல்ல போய் சாப்பிடு. அம்மா சாப்பிட வாங்கம்மா. அப்பா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சிவகாமி, எல்லாரும் பசியோட இருக்காங்க. சிவகாமி, வந்து சாப்பிடுமா. என் புள்ள அங்க சாப்பிடாம இருக்கான், மனசு வேதனையில இருக்கான். அப்புறம் என்னால எப்படிங்க சாப்பிட முடியும்? நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன்ல, என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருங்க. அத்தை, அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அத்தை. அவரை சாப்பிட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க வாங்க அத்தை. அவன் வயித்தை நிறைச்சிடலாம், மனசு
அதை எப்படி சரி பண்ண முடியும் சொல்லு? இதுக்குதான் அத்தை இந்த போட்டி கீட்டிலாம் வேண்டான்னு சொன்னாங்க. நீ தான் சப்பாத்தி போடுறேன் குருமா வைக்கிறேன்னு டிராமாலாம் பண்ணி இந்த அளவுக்கு இழுத்து விட்டுருக்க. அத்தை சொன்னா ஏன் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற சந்தியா? ச்சே, ஒருத்தியால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் பாரு. அர்ச்சனா, நீ தேவையில்லாம பேசாதன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா? அவ இருக்க மாட்டா செந்திலு. எரியிற தீயில எண்ணெய ஊத்தலனா அது அர்ச்சனாவே கிடையாது. இங்க பாரு அர்ச்சனா, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் எந்த காரியத்தை என்ன நினைப்புல செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் உன்ன முட்டாள் இல்ல. இதோ இந்த மாதிரி கோல் மூட்டுற வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோ. அத்தை நான் வந்து சும்மாரு. தான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, தன்னோட புருஷன் திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சா போதுன்னு தான் சந்தியா அதை செஞ்சா. யாரு வைத்தறிச்சலோ அவளும் என் புள்ளையும் கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாமே போச்சு. அவளை திட்டிட்டா மட்டும் உங்களுக்கு பொங்கிடும். ஆனா என் வாழ்க்கையில இப்பதான் நான் உங்ககிட்ட திட்டு வாங்கி சந்தோஷமா இருக்கேன். சந்தியா, அத்தை நீ சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. மயில வா போலாம். போங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது என்னால. போய் எல்லாரும் சாப்பிடுங்க. ஏங்க நீங்களும் போங்க. சந்தியா வந்ததுக்கு அப்புறம் நானும் அவளும் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க போங்க. அம்மா அம்மா நீங்களும் வாங்கம்மா. நான் தான் சொல்றேன்லடா, நீ போய் சாப்பிடு. ஏங்க ஏங்க போங்க, போய் சாப்பிடுங்க. சரி வாங்கடா போய் சாப்பிடலாம். போங்க. வந்தோடனே வந்து சாப்பிடுங்கம்மா. வாடா. அவதான் சொல்றாள்ல, வாங்க. சக்கர, டேய் சக்கர, தண்ணி குடிக்கிறியாடா? டேய் சக்கர, வந்து கொஞ்ச நாள் தான்டா ஆகுது. நானு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. கை மீறின பெரிய விஷயமா இருக்கு. சரி அழாதடா. அண்ணா அண்ணன் ரொம்ப வருத்தமா இருக்காருடா. நீ எப்படியே போய் கண் கலங்கி பேசினா இன்னும் வருத்தப்படுவார்ல. கண்ணை தொடச்சிட்டு போ. சரி போ. அண்ணே, டேய் சக்கர, என்ன இது? தண்ணி ரெடியா இருக்காடா? இருக்க நீ. ஏங்க வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, எனக்கு பசிக்கல. நீங்க அவங்களுக்கு கொடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு வேணாம். நீ நீங்க இப்படி மனசு வருத்தப்பட்டு இருக்கும்போது நாங்க எப்படி நான் சாப்பிடுவோம்? பாத்தீங்களா, வீட்லயும் எல்லாரும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு அங்க சாப்பிடாம உட்கார்ந்துருக்காங்க. நிஜமாதாங்க, அத்தை மாமா யாருமே சாப்பிடல. நீங்க சாப்பிட்டாதான் அங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க ப்ளீஸ். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க. ஆரம்பத்துல இருந்து நடந்த எதுவுமே சரியில்லைங்க. அதுக்கு வீட்டில் உள்ளவங்க என்னங்க பண்ணுவாங்க? புரியுதுங்க, உங்க மனசு எவ்வளவு வேதனையில இருக்குன்னு எனக்கும் தெரியுதுங்க. அதே மாதிரிதான் எங்க எல்லார் மனசுலயும் வருத்தம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும்ல. சாப்பிடாம இருந்து என்ன செய்ய போறோம் சொல்லுங்க? நீங்க தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கான ஆணி வேறே. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். வந்து சாப்பிடுங்க. உங்க மனசு நிறையிற மாதிரி நிச்சயம் நல்லது நடக்கும். ஆமாண்ணே, வாங்கண்ணே. உங்களுக்கு எப்பவுமே நல்லது தானே நடக்கும். வந்து சாப்பிடுங்கண்ணே. ஏங்க வாங்க. வாங்கண்ணே. சரி போ.
டேய் என்னடா ஆச்சு? அண்ணன், நீங்களும் அண்ணியும் எப்பவுமே நல்லா தானே செய்றீங்க. உங்களுக்கு மட்டும் ஏன்னு இப்படிலாம் நடக்குது? நல்லவங்களாவே இருக்க கூடாதானே? ஏன்னா இப்படி எல்லாம் ஆகுது? டேய் சக்கர, அழாதடா. எது நடந்தாலும் தைரியமா இருக்கணும்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னா கேப்பியா இல்லையா? கணத்தோட சாப்பிட முதல்ல. டேய் பாத்துடா, தண்ணி குடி. பாத்து குடி. மெதுவா மெதுவா. இது பாரு சக்கர, இப்ப இன்விடேஷன் தொலைஞ்சு போச்சு. அதனால உங்க அண்ணனுக்கு கெட்டது நடந்துருச்சுன்னு நீ வருத்தப்படுறல்ல? அது அப்படி இல்ல. ஒருவேளை அங்க போறதுனால இதை விட பெருசா ஏதாச்சும் கெட்டது நடக்கும்னு கடவுள் இவரை தடுத்திருக்கலாம்ல? அதனால நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது, நல்லவங்களா இருக்க கூடாதுன்னெல்லாம் பேசக்கூடாது, சரியா? அது மட்டும் இல்ல, நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. உங்க அண்ணன் போட்டியில கலந்துக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் நிச்சயமா மாத்த முடியாது. புரியுதா? அப்படிதான் நடக்கும்னு நானும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புறேன். இவரு போட்டிக்கு கண்டிப்பா போவாரு. அதுல ஜெயிச்சுட்டும் வருவாரு பாரு. இதையும் அதே மாதிரி உறுதியா நம்பணும். நாம அதிகமா என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்க சொல்றது சரிதான் நீ. நான் கூட அப்படியே மனசார நினைச்சுக்கிறேன். டேய் தம்பி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனை டிவில தான் பாக்குறோம். என்னடா அப்படி பாக்குற? எனக்கு நல்லது நடக்கும் நீ நம்புறேல்ல? ஆமாண்ணே, உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நான் நம்புறேன்னு. அப்ப அப்படியே நடக்கும், சரியா? இப்ப எதுக்குடா அழுவுற? சாப்பிடு. ஏங்க சாப்பாடு கொடுங்க. காணும், இன்விடேஷனை காணும்னதும் பயங்கரமா கலவரம் நடக்கும், பெருசா சண்டை நடக்கும். ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சா ஒரே சோக காவியமா இருக்கு. ஆள் ஆளுக்கு இலவு விழுந்த வீடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த டிக்கெட் காணாம போன பழி சந்தியா மேல விழற மாதிரி ஏதாச்சும் செஞ்சிருக்கணும். அப்படி மட்டும் செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என் பையனை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி செம்மையா சண்டை போட்டிருக்கோம் அந்த சிவகாமி. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இப்போதைக்கு இவங்களை போட்டிக்கு போக விடாம தடுத்ததே பெரிய விஷயம்தான். சாக்லேட்டு அர்ச்சனா, நல்லா இருக்குங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு பிறந்த நாள்னு சொல்லி காலையிலே வந்து கொடுத்துட்டு போனான். வீடு இருக்கிற நிலைமையில உனக்கு சாக்லேட் கேக்குதா? இது நல்ல கதையா இருக்கே. அவங்க டிக்கெட் காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு மத்த எல்லாருமே பட்னி கிடக்கணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். டிக்கெட்டை கொண்டு போய் உள்ள வச்சது பார்வதி. இப்ப தேடினா கிடைக்கல. ஆனா யாரும் பார்வதியை பெருசா திட்டவே இல்லையே. இதுவே நான் பண்ணிருந்தா என்ன எப்படிலாம் புடிச்சு திட்டிருப்பீங்க. உங்க வீட்ல எல்லாரும் சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி ரவுண்டு கட்டி திட்டிருப்பீங்கல்ல. ஏன் டவுட்டும் அதேதான் அர்ச்சனா. என்ன டவுட்? இந்த வீட்ல இந்த மாதிரி சம்பவம் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான்.
சம்பந்தமே இல்லாம இதுல என்ன எதுக்கு கோத்து விடுறீங்க? அர்ச்சனா நல்ல மாதிரி கேட்கும் போதே உண்மையை சொல்லிரு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் கேக்குறேன். அந்த இன்விடேஷனையும் ஃப்ளைட் டிக்கெட்டையும் என்ன பண்ண? ஐயோயோ ஐயோயோயோயோ, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் எல்லா கதையும் ஏன் தலையில தான் கட்டுறீங்கல்ல? இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் நியாயமா? ஏய், ரொம்ப நல்லவ மாதிரிலாம் ஓவரா பண்ணாத. என்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நீ எத்தனை தடவை என்னென்ன பண்ணிருக்க? அதத்தாயா நானும் கேக்குறேன். சில சமயம் என் கூட கூட்டு சேர்ந்துக்கிறேன், சில சமயம் ரொம்ப நல்லவன் ஆயிடுறேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. விளையாடாத அர்ச்சனா. இந்த விஷயத்துல நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிரு. என்னங்க நீங்க? நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலனா இனிமே நான் உன் கூட எப்பவுமே பேச மாட்டேன், பாத்துக்கோ. ஏங்க, வழக்கமா வீட்ல மத்தவங்களுக்கு தான் நம்ம மேல சந்தேகம் வரும். ஆனா இந்த வாட்டி அத்தையே நம்புனாங்க, ஆனா இவர் நம்ப மாட்டேங்கிறாரு. மத்தவங்கள பத்தி கவலை இல்ல, ஆனா இவர் இப்படி நினைக்கிறது நல்லதே இல்ல. இவர் மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யலாம்?